இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய கணவர் கோதையா? என்னுடைய கணவர் ஆமா, என் கண்ட கனவு பரிதுமானாலே ஆவலாம். அவளுக்கு ஆன மாலையும் ஒட்டத்து மாலையும் குதிரை மேலையும் அனைத்தும் பொன் பொருளும் அனைத்தும் என்ன கும்பிட்டால சீதனம் கொடுத்ததெல்லாம் போட்டு அனுப்பி வச்சோம். சரி, ஏதோ வருவார் என்று கனவு கண்டிருக்கிறாரு. வந்த வார்த்தையோட நம்ம தானே வர. என்ன என்ன குறைச்சல எதுல குறை இல்லாம நான் செஞ்சு அனுப்பினேன். மறுபடியும் என்னத்துக்கு வருவா? அப்பூட்டு வரா, அங்க போறது என்னத்துக்கு வருவா? யாரு சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க? போய் சம்பாதிச்ச மாதிரி எதுக்கு வருவாங்க? சரி சரி பார்க்கலாம். அப்படி வந்தா அப்படி வந்துட்டா இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லனா அந்த தேவடியா இருக்கணும். அவ தேவடியா அவ இருக்கணும். நீ நல்லவ நல்லவ பின்னாட பின்ன என்ன கொஞ்சமான உழைப்பா குறைஞ்ச உழைப்பா உழைச்சு 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 துரும்பாட்ட இறச்சி போயிட்டு கொண்டு வந்து அனைத்தும் என் புருஷ வீட்டுல இருந்தது அனைத்துமே எங்க நாத்தனாருக்கு போதுன்ற அளவுக்கு அனைத்தும் சீர செலுத்தி எல்லாம் அன்னைக்கு அனுப்பி வச்சுட்டுங்க. என்ன வருவா? மறுபடியும் குடுப்பான வருவானா? சரி பார்க்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய மதுரை மேல ஏறி பாரு, யாருன்னா வர்றாங்களா இல்ல வரலையா? ஏதோ ஒரு சத்தமாகுது, மேலே ஏறி பாரு. சோறு செய்ய ஏய், வீட்டுல வேலை எல்லாம் செய்யற மேல பாத்துட்டு வா சீக்கிரம். இவ்வளவு சேர்ந்து சோறு அங்க ஆறு வச்சுக்கிறாங்க, நல்லா வந்துக்கிறீங்க. ஆமா, என்னடி என்ன சொன்ன? அவளா 7 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு ஒரு பொம்பளை முன்ன வருது, பிள்ளைங்க எல்லாம் பரவாயில்லையே வருதுங்க. 7 பிள்ளைய கூட்டிட்டு வரலா? அந்த தேவடியாரா? ஜாண்டி நானு மாதிரியாரி ஏறி பாக்குறேன். பாக்கலாம் யாரு அவளா இல்ல பக்கத்து வீட்டுக்காரரா யாரு என்னன்னு நான் ஏறி பாக்குறேன்டி. ஒண்ணு ஏறலையா நீ? மதுரை மேல ஏறி பாக்குறேன். சரி, எங்க ஒண்ணு ஏறு ஆவறது ஆகட்டும். நம்ம ஊர்ல காலையில விட்டு ஒரு திருப்பிட்டு போயிருவேன். மாடி பக்கம் போடு. எனக்கு அப்படியே படி மேல ஏறணும்னா எனக்கு எப்படி பிடிக்குது, பயமாகுதா? அடே ஐயா ஐயோ பாப்பா மண்டவாதி பரப்பு யாருக்கு பத்திருப்பா மானங்கட்ட தேவடியா வரா. ஐயோ அவளை கண்ட உடனே எப்படி தெரியுமா? ஐயோ மாதா
ஏண்டி ஊடு பாலாயிரம் இந்த ஊடு பாலாயிரம் அக்கறாயிரம் பாலாயிரம் தேவையா அந்த புள்ள வர்றது ஏதோ வந்தச்சா சோறு தண்ணி வச்சு கொடுத்து நல்ல மாதிரி அவ அங்க வர வீட்டுக்கே இவளுக்கு மண்டவலி 7 புலியில கூட்டிட்டு வரிசையா மீன் குஞ்சு மாதிரியும் நாய் குட்டி போட்ட மாதிரியும் பண்ணி குட்டி போட்ட மாதிரி கூட்டிட்டு வரான். ஏதோ மக்களை பெத்த மாவராச்சு பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களோட அருமை தெரியும். 6 ஊராயிரம் அக்கறாயிரம் பாலாயிரம் நாசம் போன முட்டை வந்தான். என்னுடைய வீட்டுல தாளிட்டு உள்ள படுத்திருக்கிறேன். என்ன அனுமதி இல்லாம உள்ள விடாத அவள. நீ சொன்ன நான் விடுறேன், இல்லன்னா நான் கம்முன்னு சொல்ற. நீ விட சொல்றதா? ஏய் அந்த தேவடியால நானே திறந்து விட சொன்னதான் நீ விடுறோம், இல்லன்னா திறந்து விடக்கூடாது. சரி நீ திறந்து விட சொன்னா நான் திறந்து விடுறேன். நம்ம ஏரியாவுல கூழு காய்ச்சறீங்களாங்க? மண்டை வலிக்குதா? ஒண்ணு முடியலையே, மண்டை வலிக்குதான் கொலை. தொட்டு போறோம் அது வலிக்குதான். பாடு பாடு நல்லா கதவெல்லாம் சாத்தி அடைச்சிட்டுலாம். நல்லா இருந்து பொங்கல் சிவப்புன்னு பாருங்க. கூழுக்கு ஆச்சரியப்பா நம்ம ஏரியாவுல கூழுன்னா ஒரு 2 கரண்டி கொண்டாங்க கொண்டாந்து அது மேல ஊற்றி விட்டு ஒரு 4 நாய் விட்டுலாம் நக்குட்டு. ஆமா நான் உன்னோட மறந்துட்டேன். எப்படின்னா ஒரு துள்ளியுண்டு சத்தம் கேட்டா கூட எனக்கு தூக்கம் வராது. ஆமா இப்ப இன்னொரு வேலை செய்யறேன். அம்மா அது எட்டாத செத்துக்கலாம் எட்டாவது செவத்துக்கலாம் ஒரே துளிண்டு ஓட்ட இல்லாம அடிச்சிரு. நீ மேல் ஓட்ட அடி, நான் கீழ் ஓட்ட மண்ணு வச்சு அப்படி அடிச்சிடுறேன். எந்த ஓட்டைய? மேல இருக்கிற ஓட்டையெல்லாம் நீ அடிச்சிடு, சைடு சன்னல் ஓட்டெல்லாம் நான் அடிச்சு போடுறேன். நான் அந்த ஓட்டையை அடிக்க அப்படித்தான் அடிக்கும் போது கப்புன்னு இருக்குதா, அப்புறமா அந்த ஓட்டை அப்படித்தான் தெரியுது. ஓ கைக்கில ஒரு தண்ணி போற ஓட்டை அதான் சொல்ற. பைப்பு கீழ் ஓட்டை தண்ணி அனித்தோம் மேலக்கிற ஓட்டையெல்லாம் சந்து இல்லாம சேர்த்து போட்டு அடிச்சிட்டியா? மேல் ஓட்டை அடிச்சு விட்டா அதெல்லாம் அடிஞ்சு போச்சு. இந்த கீழ் ஓட்டை என்ன செஞ்சாலும் தண்ணி வந்து குப்புக்குன்னு ஒரே துளி உண்டு சத்தம் துளி உண்டு ஓட்டை இல்லாம அடிச்சாச்சா? சரி நான் இப்ப தலை வரைக்கும் ஒண்ணு முடியல, படுத்து உறங்குறேன். சரி எனக்கு என்னுடைய அரண்மனையில என் அனுமதி இல்லாம யாரும் உள்ளர விடாத. யார் வந்தாலும் விடுறது. நான் உள்ள தாளிட்டு உள்ள படுத்திருக்கிறேன். சரி பாடு புஜி மாவுதா தலை வெடிச்சு யாரு வித்தனால தெரியல, கூப்பிட்டு பாருங்கப்பா. ஓ அத்தா 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 நீ வேற படிக்க பாரு கடற வலிக்க எங்க அண்ணியா
அண்ணியால அண்ணனோட அரண்மனையால வந்து தேவியால கதவை திறக்கல அண்ணி அண்ணி சொன்ன போது அண்ணன் விட்டு அரண்மனை திறக்கல. பண்ணி பழக்குட்டி பாட்டு மாதிரி கூட்டிட்டு வந்துக்கிறியே பாலாயிரம் அக்கறை பாலாயிரம் தேவையா என்ன வந்தா உன்னை எந்த சப்பாத்தி வெட்டி வைக்கிறாங்க உன்னை கொடுப்பாங்க புண்ணியெல்லாம் கூட்டிட்டு வந்துக்கல அண்ணினா ஏற்றி விட்டுருவேன் ஏத்து எங்க நிக்கிறான் சுண்ட இருக்கிற அண்ணே வீட்டுக்கு வந்தவங்கள சோறு செஞ்சு அது எங்க வீட்டு பிரச்சனை நாங்க அடிப்படைங்க கூடுங்க அனைத்து செய்யுங்க எந்த புண்டு பையனுக்கு எந்த ஆளுக்காரன்னு கேட்க கூடாது ஏதாவது சாதம் தான் கொடுக்கல என் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க உனக்கு கோடி புண்ணியம் அதான் சொன்னாங்களா ஒண்ணுமில்லாத சரக்க ஓசோட போய் இறக்க சொன்னாங்களா தேவடியால நான் 7 புள்ளிகளுக்கு சோறா நான் கொஞ்சமா நஞ்சமா சாப்பாடு செய்யணும் என்னது அசாம இருந்துக்காங்க எப்படி கேட்பு நல்லா கேட்டுறேன்
என்னடி வேணும்? சாப்பாடு தான் கொடுக்கல நீ. என் 7 பிள்ளைகளே பசியோடு பட்டினியோடு இருக்கிறார்கள். கதறி அழுகிறார்கள். வடக்கா ஊடி தேடி வந்தா ஓடி தேடி கஞ்சி பெரிய வீட்டுல பிறந்த புள்ள வந்துட்டா. ஆமா எங்க பிள்ளைங்களுக்கு சோறு வத்தன்னு கேக்குறா. ஏன்னா இங்க இருக்கிற தக்காளத்தீங்களா ஒரு வீட்டுல பிறந்த பொட்டை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடலன்னு இங்க இருக்கிறவங்கள எல்லாம் என் மேல ஏன் கெட்ட பேரு. அதனால எங்க வீட்டுல இருக்குது 7 வருஷத்துக்கு முன்ன விளைஞ்ச ஆரியம் இருக்குது. சிப்பு சிப்புமா பீட்டி அடிச்சுக்குது. அது ஒரு சிப்பு கொண்டாந்து கொடுக்கும். யாரு துணுதுல நாங்க உழைச்சு சம்பாரிச்சு சிப்பு சிப்பமா எங்க புள்ளிகளுக்கு எங்க வீட்டுக்காரனுக்கு எனக்கு நாங்க சம்பாரிச்சு வச்சுக்கிறோங்க. எங்க இருக்கிற தேவடியாளுக்கு அன்னைக்கே ஒண்ணுமில்லாத அவளை முடிக்க இருக்கணும். அன்னைக்கே முடிக்க இருக்கணும். நான் உன்னை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஊதி அறுத்து நெருப்புல சுத்தி 10 நாய் ஊர் நாயை கூப்பிட்டு போவோம். அதெல்லாம் பிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு மூடுற வாய. சரி நீ ஏதோ உங்க வீட்டு மூடுற வாய. ஏய் என்ன சிரிப்பு? எங்க வீட்டுல அடிப்புங்க உதைப்புங்க என்னென்னமோ செய்யுங்க. கொலை கூட நடக்கும். யாரும் சிரிக்க கூடாது. எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமாக்குதா உங்களுக்கு? ஏய் ஏதோ சோறு கேக்குறாங்க. ஏன்னா ஊடு தேடி வந்துட்டாங்க. என்ன ஒரு புள்ளியா 2 புள்ளியா 3 பண்ணி பல குட்டி போட்ட மாதிரி 7 புள்ளிகளை கூட்டி வந்துக்கிறான். ஆமா எத்தனையோ பிள்ளைங்க இருக்கட்டும். நம்ம வீட்டுக்கு தானே வந்து சோறு கேக்குறாங்க. பசி எடுக்குது. நாயும் ஊர் நாயும் பேச்சுக்கிட்டேன். சாப்பிட்டா என்ன இருக்குதா? நீ எல்லாம் ஓத்து பத்திங்கன்னா சாப்பிட்டுன்னு சொல்லி. ஏய் நானும் பெத்துக்கிறதா? ஒன்னே லட்சணமா பெற்றிருக்கிறேன். 7 புள்ளியும் பெத்துக்கிறேன். எவங்கிட்ட போனாலும் தெரியல. சரி கீட்டும். ஏன்னா ஊடு தேடி வந்துட்டா சோறு ஊத்துன்னு சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்ன விளைஞ்ச ஆறு இருக்குது வீட்டுல. ஆமா யாரு? நான் விளைஞ்சதா? நீ விளைய எங்க மாமனாரு. நீ வந்தா பாரு பாரு எல்லாம் பண்ண காட்டா போய் ஏறிக்கிட்டு இருக்குது. எதுக்கு? 7 வருஷத்துக்கு முன்ன விளைஞ்ச ஆரி இருக்குது. சரி அது கொண்டுவா இதை குத்தி அரைச்சுக்கு மாவு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போகட்டும். ஒரு அரிசி நாஜரி நாயும் வந்து குடும்பத்தை கிடக்கிறதுக்கு வந்துட்டானே. போடியா என்ன செய்யணும்? என்ன நீ செய்ய சொன்னா நான் செய்யறேன். என்ன கம்மன் இருக்கிறேன். அடுப்பத்தஞ்சு தெரியுமா? ஆக தெரியுமா? நான் இவளுக்கெல்லாம் ஆளுக்காரடா. எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாடு செய்யறதுக்கு, தண்ணி அடைக்கிறதுக்கு, என் கை கால அமக்கிறதுக்கு, எனக்கு சோறு ஓட்டுறதுக்கு 7 பேர் வச்சுக்கிறேங்க ஆளுக்கு வேலைக்கு. நான் யாரு? தென்மதுரையே நானா? நான் ராணி. ராணி கேட்டுட்டோம். கிட்ட கொடு. அவன் கூட கொடு. நீ கொடுத்த நான் அந்த பாவத்தை நான் கையெழுத்துறா. உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. சரி கொடுக்கணும் தேவையா? அம்மா அண்ணே அது ஆரியம் கொடுத்துருக்கிறேன். கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போ. என்னமோ வந்துட்டா ஊடு தேடி வந்துட்டா. இங்க கிருமலை எல்லாம் என்னத்தான் கேவலமா பேசுவீங்க. ஏதோ வந்தவ கஞ்சி குடிச்சு குடிச்சு போட்டும்.
என்னது டேய் வாடகா ஏண்டி ராணிமா ஏம்மா யோடிங்கடா இல்ல சொல்ற ராணிமா ஆளுக்கான மத்த பையனே நேத்து பேஞ்ச மலையில சந்தானம் கட்ட குங்குமம் கட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு அதனால அந்த பச்சை வாழை மட்டை இருக்குதுல்ல பச்சை வாழை மட்டை சரி போய் கொண்டா அது எப்படி பார்த்தா எரி வைக்க முடியும் டேய் போய் எடுத்துட்டு வாடானா போடா போடா சொன்ன வேலை செய்டா வெட்டிட்டோம் அந்த சந்தனம் வர ஒரு டேய் போடா எங்க கடனா ஆளுக்கறனே அம்மா நாத்தி நேத்து பேஞ்ச மலையில சந்தன கட்ட குங்குமம் மட்டும் நனைஞ்சு போச்சு நாங்க அனுப்பினோமா இந்த வாழை மட்டும் சோறு செஞ்சு சாப்பிடுறோம் எங்க வீட்டுல உள்ளது இதுதான் இத பாரு கஞ்சி கொடுத்தது ஆரியம் கொடுத்துக்கிறேன் குழு காசு குடிச்சிட்டு போதா பாரு வேற வாழை மட்டும் தான் இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் கையினால தடுத்து பத்த வைங்கள உங்க வீட்டுல நீங்க தான் பத்த வைக்கணும் ஏண்டா எங்க வீட்டுல 7 பொம்பளைங்க எனக்கு வேலைக்காரியா இருக்கிறாங்க சரி இருக்கட்டும் இவளுக்கு நான் வேலைக்காரியா இல்ல நம்ம சாப்பாடு செஞ்சு போடணும் நல்லா எங்க தேவடியா எங்க வீட்டுக்கு வந்து இவளுக்கு நான் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரியாடா உண்டு உண்டு என்ன பண்றது இங்க இருக்கிற எல்லாரும் என்ன காரி துப்புவாங்கன்னு பாக்குறேன் எல்லாம் வந்து அது மாதிரி துப்புங்க சரி வீட்டுக்கு வந்தவங்கள பத்தாச்சு சோறு செஞ்சு போடல வச்சுக்கிட்டு பிள்ளைகளை பச்சை நான் பத்தினி நான் பத்தினி தானே நான் நம்பணும் இதை சரி பத்தினி தான் அப்படி திக்கு பத்திக்கும் பாக்குறதும் நான் பத்த என்னமா அடுப்பே பத்த மாட்டேங்குது அடுப்பு ஊதி 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 இடுப்பே ஐயா பத்தினி அப்படியே பத்த வச்சு பொழுத்து ஐயா பத்தினி பக்குன்னு பத்து புளுத்துது டேய் நான் பத்த வச்சு பத்தல ஆமா அந்த பத்து நிக்கிறாளா அந்த தேவடியா இந்த தேவடியா பத்த வைக்க முடியல அந்த தேவடியா இந்த தேவடியா பத்த வைக்க முடியல நீ சொன்னி அந்த பத்தினி வந்தா பத்து அந்த பத்தினி வந்தா பத்துமா அந்த தேவடியா பத்த வச்சா பத்துவலா தேவடியா பத்த வைக்க முடியல ஏடா அந்த தேவடியா பத்த வச்சா பத்துவலா பத்தாதா
இந்த தேவடைய பத்த வச்சு பத்தல. இந்த தேவடியா? இல்ல, இந்த ராணிமா பத்த வச்சு பத்தல. சரி சரி அந்த ராணிமா வரும் பத்த வைக்க. பார்க்கலாம். ஆத்தி நான் அடுப்பு பத்த வச்சு பத்தல நீ பத்த வச்சு கச்சி கச்சி மதுரை இளமீனாட்சி நமக்கா பாடப்பட்டாச்சு. இந்த பத்திரி பத்த வச்சு பத்திரியா இங்க எங்க கிடந்த தேவடியா வந்து பத்த வச்சு டிஸ்கட் படுத்திச்சு. இந்த தேவடையெல்லாம் பத்த வைக்க முடியல. புண்டி மீன் போடி பாடிங்க கூழ கொத்தி வச்ச பாரு. உங்க கையினால இந்த கொதிக்கின்ற கூழாவது வாருங்கள். எனக்கு கோடி புண்ணியம். அடுப்பும் மத்தைக்கணும் இவளுக்கு கூழும் நசணும் இவளுக்கு கையிலும் ஒத்தணுமா. என்ன இவளுக்கு என்ன வேலை கறியாக்குமா? பிரச்சனை காட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் டைம் அவுட் வந்து வீட்டுல வந்த பிள்ளைங்களுக்கு நாம தான் சோறு ஊத்தணும். அவங்க பாட்டு தம்பாங்க. என்னமா இங்க கிழங்கு எல்லாத்தையும் பாக்குறேன். ஏன்னா என்ன கேவலமா பேசுவாங்க. ஆமா சரி ஊத்திடலாம். ஊத்து. செஞ்சு கூட உடச்சிட்டு போயிட்டா. சோத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோறு தண்ணா 7 பிள்ளைங்க இருக்குது. காசியில் 5 10 போடுங்க, நல்லது புண்ணியம் கிடைக்கும்.
வசூலாச்சா ஒரு காசை பாவம். ஐயோ ஐயோ அல்ல காய்ச்சி வாங்கிட்டால தேவடியா. ஐயோ இவன் நல்லா இருப்பாளா. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் மொய் வச்சுக்கிறான். நானது தெரியாத இவகிட்ட போட்டுக்கிறேன் காசை. பாருங்க கல்யாணம் பார்த்து சும்மா சோத்து தின்னு மொய் போடாத வரே. உனக்கு சாப்பிடறதுக்கு குணம் இல்லையா, இல்ல கொட்டை இல்லையா, தூக்கு போறதுக்கு கவலை இல்லையா? ஒரே செகண்ட் இருக்கக்கூடாது. போகடி போகடி, ஏழு புள்ளியில புள்ளி போடி 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 போடா, போடா. ஒரே செகண்ட் இருக்கக்கூடாது. தாய் மாமா வீடு உன் தாய் மாமா வீடு இது இல்ல தெரியாம நாங்க கூட்டிட்டு வந்துட்டோங்கல்ல. அம்மா உன் அண்ணி செஞ்ச கொடுமையெல்லாம் பார்த்தோம். பிள்ளைங்க எல்லாம் கூட்டம்மா எங்க வீட்டுல சாப்பிட்டு போவீங்க. ஐயா நீ கூப்பிட்டுதான் எனக்கு கோடி புண்ணியம். தாய் செத்த உடனே சீவித்து போச்சுன்னு சொல்லுவாங்க. என் தாயார் இருந்ததுக்கு இருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால நான் அடுத்த வீட்டுல சாப்பிட்டா ஒரு நாடாத கூடிய அரசன் அண்ணன் சரி அவமானம் ஆகிறாத ஒரு பக்கம் நேர்ந்து விடும். சரி எவ்வளவு பேசுவார்கள். நான் போயிட்டு வரேன். எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா? சரிம்மா போயிட்டு வரேன். ஐயா மாடு மேய்க்க அண்ணமாரு மாடு மேய்க்க தம்பி மாறுகளா எங்கேயாவது கிணறு இருக்குதா? எதுக்குமா கேக்குறீங்க? தண்ணீர் தாகம் அதிகமா இருக்குது. அப்படியா இருந்தா ஆடு மாடு மேய்க்கும் போது நாங்க புனல தண்ணி கொஞ்சம் கொண்டாந்துருக்கலாம். இந்த கூட குடிச்சிட்டு தண்ணி தாகம் தீர்த்து போகுமா? எங்க பிள்ளைங்களுக்கு தண்ணி வேண்டும். அத்தனை பேத்துக்கு தண்ணீர் இருக்கிற இடத்தை காட்டுங்க. நாங்க எங்கே போய் குடிச்சோம். இந்த வழியா போனீங்கன்னாமா இந்த ஊர்ல ராமலிங்க செட்டியார் ஐயா வெட்டி வச்ச குளம் இருக்குது. அதனாலதான் நாங்க எல்லாம் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். ஆடு மாட்டு வந்தவங்கலாம் குடிச்சிட்டு போங்கம்மா. அப்படியா? ஆமா ஆகட்டும். இதுதான்ப்பா என் தந்தையார் ராமலிங்கம் வெட்டி வைத்த கிணறு. ஆடு மேய்க்கு வருவரும் ஆடு மேய்க்கு வருவரும் தாகத்தை தீர்ப்பதற்காக எங்க போவார்கள் என்று கிணத்தை வெட்டி வைத்திருக்கிறார். உங்கள் தாக தீர் வர இந்த கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு இந்த கிணத்த மேட்டுல படுங்கப்பா. அப்புறம் நம்ம மாமா வீடு கூட்டிட்டு போறோம். ஐயா